Good afternoon. Good evening. Yes. Good evening, sir. Okay. Good evening. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹோம்வொர்க் கொடுத்தனா நீங்க செய்யக்கூடியதா இருந்துச்சா அது? எஸ். ஓகே. நாங்க 5வது கொஸ்டினை பார்ப்போம் இப்ப. ஆண்டு வருமானம் 30,000 என மதிப்பிடப்பட்டுள்ள ஒரு வீட்டின் உரிமையாளராகிய திரு சில்வா அவ்வீட்டை 3,000 மாத வாடகைக்கு ஓராண்டிற்காக திரு பெரேராவிடம் வாடகைக்கு கொடுத்துள்ளார். வீடு அமைந்துள்ள பிரதேச சபை ஆண்டு மதிப்பீட்டில் 4% இறைவரியாக அறவிடும். அதேவேளை வீட்டின் பராமரிப்புக்கு கிடைக்கும் வாடகையில் 15% திரு சில்வா செலவிடுகின்றார். ஆண்டின் இறுதியில் திரு சில்வாவிடம் எஞ்சியிருக்கும் பணம் யாது? அந்த வீட்டின் மதிப்பீடு எவ்வளவு? 30,000. அதற்கு எவ்வளவு இறைவரை கட்டணும் ஒரு ஆண்டுக்கு? 4%. 4%. ஆகவே இறைவரி 30,000 4%. ₹1,200. அது நீங்க கட்டுற இறைவரி இல்லையா? உங்களுக்கு மாத வாடகை எவ்வளவு கிடைக்குது? ₹3,000. ஆகவே ஒரு ஆண்டிற்கு கிடைக்கப்படும் வாடகை எவ்வளவாயிருக்கும்? 36,000. அந்த 36,000 ரூபாயில அவ்வளவுக்கு அவருக்கு வாடகை கிடைக்குது 36,000 ரூபாய். அந்த 36,000 ரூபாயில சில்வா எவ்வளவு செலவழிக்கிறார் ஒரு வீட்டின் பராமரிப்புக்கு? %15 செலவழிக்கிறார். அப்ப 36,000 வருமானம், அதுல 15% அவர் செலவழிக்கிறார். அது எவ்வளவு? 15%. 54,000. இது 54,000 இருக்காதே. $36,000 15% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க எனக்கு. சார் 5,400 ரூபாய். 5,400. சரியா? அப்ப அவர்கிட்ட கையால என்ன போகுது? 5,400 செலவழிக்கிறார். அதை தவிர வேற என்னத்தை கட்டுறாரு ஒரு வருஷத்துக்கு? சொல்லுங்க. 5,400 தவிர வேற என்னத்துக்கு அவர் செலவழிக்கிறார் காசு? இறைவரியாக 1,200 ரூபாய் செலவழிக்கிறார். ஆகவே கேள்வி ஆண்டு இறுதியில் சில்வாவிடம் எஞ்சியிருக்கும் பணம் என்ன? அவருக்கு கிடைக்கிற பணம் 36,000 ரூபாய். அதில் 1,200 இறைவரியாகவும் 15% வீட்டு பராமரிப்புக்காக முடிந்தால் மிச்சம் எவ்வளவு?
விளங்கிச்சா உங்களுக்கு? ஓகே. ஆறாவது கேள்வி, ஒரு குளிரேற்றியின் இறக்குமதி விலை 40,000 ரூபாயாகும். குளிரேற்றிக்காக அறவிடப்படும் தீர்வை சதவீதம் 20% எனில் செலுத்த வேண்டிய தீர்வை பணத்தை காண்க. பொருளின் விலை எவ்வளவு? 40,000. தீர்வை சதவீதம் எவ்வளவு? நாங்க தீர்வை படிக்கிறாங்க. தீர்வு என்ற டியூட்டி. நீங்க இறக்குமதி ஏற்றுமதி செய்யற நேரம் சுங்க திணைக்களத்துக்கு கட்ட வேண்டிய தொகை வந்து தீர்வை எவ்வளவு? அது 20%. 20%. ஆகவே நீங்க கட்ட வேண்டிய தீர்வை 8,000 ரூபாய். விளங்கிச்சா? ஓகே. ஏழாவது கேள்வி, ரூபாய் 12,000 பெருமானமுள்ள ஒரு கேமராவை இறக்குமதி செய்கையில் செலுத்த நேரும் தீர்வை பணம் 3,000 எனின் அறவிடப்பட்டுள்ள தீர்வை சதவீதம் யாது? நீங்க 12,000 பெறுமதியுள்ள ஒரு கேமராவை இறக்குமதி செய்றீங்க. இறக்குமதி செய்து நீங்க கட்டுற தொகை எவ்வளவு? அதுக்கு தீர்வையாக கட்டுற தொகை எவ்வளவு? 3,000. ஆகவே தீர்வை சதவீதம் என்ன? அதான் கேள்வி. நீங்க எவ்வளவு தீர்வையா கட்டுறீங்க? 25%. 25. எவ்வளவு தீர்வையா கட்டுறீங்க? பண மதிப்பீடின் படி எவ்வளவு தீர்வை, எவ்வளவு ரூபாய் கட்டுறீங்க? 3,000 ரூபாய். அந்த தீர்வை கட்டுறீங்க எத்தனை பெறுமதியுள்ள ஒரு பொருளுக்கு? 12,000 பெறுமதியுள்ள பொருள். ஆகவே நீங்க கட்டுற தீர்வையின் சதவீதம் வந்து 3,000 கீழ் 12,000 தர 100, 25%. எட்டாவது கேள்வி, முச்சக்கர வண்டிகளை இறக்குமதி செய்கையில் 50% தீர்வை அறவிடப்படுகிறது. தீர்வையை செலுத்திய பின் ஒரு முச்சக்கர வண்டியின் பெருமானம் 450,000 எனின் தீர்வையை செலுத்தும் முன்பாக முச்சக்கர வண்டியின் பெருமானம் யாது? இது எல்லாரும் இப்ப ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க, கால்குலேட் பண்ணுங்க. எல்லாரும் இப்போ யோசிச்சு செய்யணும் இந்த கேள்வி. சரியா? எட்டாவது கேள்வி யோசிச்சு செய்யுங்க. 300,000. ஓகே. யாரு 300,000 சொன்னது? ஓகே நவிஷ், நீங்க சொல்லுங்க எப்படி நீங்க அதை கால்குலேட் பண்ணீங்கன்னு, எப்படி நீங்க அதை கண்டுபிடிச்சீங்க? நூத்தி 50க்கு 450,000னா 100க்கு எவ்வளவு பார்த்தா 300,000. வெரி குட். அதாவது முச்சக்கர வண்டிகள் இறக்குமதி செய்கையில் 50% தீர்வை அறவிடப்படுகிறது. அப்படி என்றா நீங்க ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வேண்டுனா, ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கினால்
தீர்வையை சேர்த்து அதன் பெருமானம் எவ்வளவாக இருக்கும்? ஒரு 50% தீர்வு என்றா ஒரு பொருளை நீங்க 100 ரூபாய்க்கு வேண்டுனா தீர்வையோட அந்த பொருளின் பெருமானம் என்ன? 150. 150 ரூபாய் இல்லையா? 100 ரூபாய்க்கு உள்ள பெருமானம் உள்ள ஒரு பொருளுக்கு தீர்வை 50% என்றா தீர்வையோடு சேர்ந்த பெருமானம் 150 ரூபாய். இப்ப கேள்வி 450,000 ரூபாயாக தீர்வையை உள்ளடக்கிய பெருமானமாக இருந்தால் அதன் தீர்வை இல்லாம பொருளின் பெருமானம் மாத்திரம் எவ்வளவு? ஆகவே இதை நான் இந்த சமன்பாட்டை வேற விதமாக என்னன்னா 150 ரூபாய் பெருமானம் உள்ள தீர்வையுடன் கூடிய பெருமானத்தை கொண்ட ஒரு பொருளின் பெருமானம் தீர்வை இல்லாமல் 100 ரூபாய் இல்லையா? 100 ரூபாய் உள்ள பெருமானம் உள்ள 100 ரூபாயாக உள்ள ஒரு பொருளின் பெருமானம் தீர்வையோடு 50% தீர்வையோடு 150. அதை நான் மாத்தி எழுதுனேன்டா 150 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பொருள் தீர்வையை உள்ளடக்கி இருந்தால் தீர்வை இல்லாமல் அப்பொருளின் பெருமானம் 100ஆக இருக்கும். அதை நான் மாத்தி எழுதுறேன். எங்களுக்கு கேட்கிற கேள்வியிட பொருளின் பெருமானம் என்ன தீர்வையுடன்? நானூற்றி 450,000. ஆகவே 150 பெருமானம் தீர்வையுடன் 150 பெருமானம் ஆகிய பெருமானம் உள்ள பொருளின் தீர்வை ஏற்ற பெருமானம் 100. ஆகவே 450,000 இருந்தால் அதில் தீர்வையை கலட்டினால் தீர்வை இல்லாமல் எவ்வளவு பெருமானம்? 100/150 தர 450,000. அதன் விட எவ்வளவு? முன்னூறு. இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி திருப்பி சரியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பொருளின் பெருமானம் 300, தீர்வை எவ்வளவு? தீர்வை எவ்வளவு சதவீதம்? 50%. ஆகவே தீர்வை 150. அப்ப பொருளின் பெருமானம் சக தீர்வை 150,000, தீர்வையுடன் கூடிய பொருளின் பெருமானம் 450. அதான் கேள்வியில கேட்டிருக்கு. ஆகவே நீங்க கண்டுபிடிச்ச விடை சரி. இதுதான் கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்கு 450,000. விளங்கிச்சாது? ஓகே, குட். இப்ப நாங்க இன்னும் 2 விடயங்களை படிச்சு போட்டு அதற்கு ஏற்ற உதாரணங்களை பார்ப்போம். இப்ப நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சது தான் இறைவரியை பற்றி படிச்சோம், ரேட்ஸ். தீர்வை இப்ப நாங்க முதல் படிச்ச நாங்க லாஸ்ட் கிளாஸ் தீர்வையில உதாரணம் செய்தோம். இப்போ டியூட்டி, வருமான வரியும் நாங்க லாஸ்ட் டைம் கிளாஸ்ல உதாரணங்கள் செய்தாங்க. இன்றைக்கு பார்க்க போறது, நீங்க இது இலங்கையில கேள்விப்பட்டிருப்பீங்க, வெட் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வேல்யூ ஆடட் டாக்ஸ். இப்ப நீங்க ஒரு பொருள் வேண்ட நேரம் அதுக்கு நீங்க வெட் கட்டுவீங்க சில பொருள்களுக்கு இல்லையா? இல்லாட்டி நீங்க ஒரு பாடசாலைக்கு நீங்க காசு கட்டுற நேரம் அதுக்கு ஒரு வேல்யூ ஆடட் டாக்ஸ் இருக்கு.
இப்போ வேல்யூ ஆடட் டாக்ஸ் அதாவது பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி. பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி அப்படி என்றா நீங்க ஒரு பொருளையோ ஒரு சேவையையோ பெறும்போது அதற்கு அந்த ஒரு ஸ்தாபனம் ஒரு பெருமானத்தை உங்களுக்கு கொடுக்க சொல்லி கேட்டா அதை தவிர அரசாங்கத்தால சொல்லப்படும் நீங்க கொடுக்கிற ஒரு பொருளுக்கோ ஒரு சேவைக்கோ அந்த பொருளின் பெறுமதியின் ஒரு சதவீதத்தை நீங்க வாடிக்கையாளரிடமிருந்து வாங்கி அந்த வாங்கின சதவீதத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்க சொல்லு. இப்ப நீங்க சொல்லுங்களேன், நீங்க ஒரு கடை நடத்துறீங்க, அந்த கடையில ஒரு பொருளின் பெருமானம் 100 ரூபாய். ஆனா அரசாங்கம் வந்து சொல்லுது, நீங்க அந்த 100 ரூபாய் பொருளை விற்கிற நேரம் அரசாங்கத்துக்காக நீங்க 10% பெருமான வரி, பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி வாடிக்கையாளரிடமிருந்து இருக்கணும். அப்ப நீங்க 100 ரூபாய் பொருளை விற்கிறேன்டா 10% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி என்றா எவ்வளவு ரூபாய்க்கு எல்லாமா விற்பீங்க வாடிக்கையாளருக்கு? 110 ரூபாய்க்கு விற்பீங்க இல்லையா? 100 ரூபாய் தான் உங்களோட பெருமானம். அரசாங்கம் சொல்லுது நீங்க 10% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி சேர்க்கணும் அதுக்கு. அப்ப 100 சக 10% 110 ரூபாய். 110 ரூபாய்க்கு விற்பீங்க. ஆனா அந்த 110 ரூபாய் உங்களுக்கு இல்லை, அதுல 100 ரூபாய் தான் உங்களுடையது. மற்ற 10 ரூபாய் நீங்க அரசாங்கத்துக்கு கட்டுவாங்க. அது நீங்க ஒவ்வொரு மாசமும் நீங்க விற்கிற பொருளின் பெறுமதியை வச்சு மாச கடைசியில அரசாங்கத்துக்கு கட்டலாம், இல்லாட்டி 3 மாசத்துக்கு ஒருக்கா கட்டலாம், இல்லாட்டி வருடத்துக்கு ஒரு முறை கட்டலாம். அதுக்கு தான் பேர் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி. விளங்கிச்சாது? அப்ப இதுல முதலாவது உதாரணத்தை பார்ப்போம். ஒருவருடைய குறித்த மாத தொலைபேசி கட்டண சீட்டை ரூபாய் 2500 ரூபாய் ஆகும். அதற்காக 15% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி விதிக்கப்படும் எனின் அவர் செலுத்த வேண்டிய தொலைபேசி சீட்டையின் மொத்த பெருமானம் யாது? தொலைபேசி கட்டணம் அவ்வளவு, வரி இல்லாம தொலைபேசி கட்டணம் அவ்வளவு? சொல்லுங்க, கேள்வியில இருக்கு. வரி இல்லாம தொலைபேசி கட்டணம் அவ்வளவு கட்டுறார்? ரூபாய் 2500. 2500. வரி வந்த எவ்வளவு சதவீதம்? 15%. ஆகவே வரி வந்த எவ்வளவாயிருக்கும்? 2500 தர 15 கீழ் 100 375. ஆகவே மொத்தமாக அவர் செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு? உங்களுக்கு கிடைத்த தொலைபேசி கட்டணம் சக வரி. அப்ப 2500 சக 375 2875 ரூபாய். விளங்கிச்சா? இரண்டாவது உதாரணம். ஒரு சப்பாத்து உற்பத்தி நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட சப்பாத்து சோடி ஒன்றின் விலை அமையும் விதம் கீழே தரப்பட்டுள்ளது. ஒரு சப்பாத்து உற்பத்தியாளர், அந்த சப்பாத்து உற்பத்தியாளரின் விலை அமையும் விதம் கீழே தரப்பட்டுள்ளது. மூலப்பொருட்கள், அதாவது சப்பாத்துக்கு தேவையான மூலப்பொருட்களை கொள்வனவு செய்யற விலை 1200 ரூபாய். அந்த மூலப்பொருட்களை எடுத்து நீங்க சப்பாத்தை உருவாக்குவோம்.
அந்த உற்பத்தி செலவு 300 ரூபாய். அதை தவிர ஏனைய செலவுகள் 200 ரூபாய். ஆகவே ஒரு சப்பாத்தை செய்வதற்கு உங்களுக்கு தேவையான செலவு 1700 ரூபாய். கேள்வி வந்து, சப்பாத்து சோடி ஒன்றை விற்கும் பொழுது லாபமாக 250 ரூபாயையும் 15% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியையும் நுகர்வோர் செலுத்த நேரிட்டால் சப்பாத்து சோடியின் விற்பனை விலை யாது? உங்களுக்கு சப்பாத்து உற்பத்தி செய்வதற்கு உங்களோட செலவு என்ன? மொத்த செலவு உற்பத்தி செய்யறதுக்கு 300 ரூபாய். எவ்வளவு சொல்லுங்க? மொத்த செலவு எவ்வளவு உங்களுக்கு சப்பாத்தொண்டு உருவாக்குறதுக்கு? 1700 ரூபாய். 1700 ரூபாய். உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கணும் ஒரு சப்பாத்துல இருந்து? 250 ரூபாய். 250 ரூபாய். அப்ப வரி இல்லாம எவ்வளவுக்கு நீங்க விற்கணும்? 250 ரூபாய் லாபம் கிடைக்கிறேன்டா எவ்வளவுக்கு நீங்க விற்கணும் வரி இல்லாம? 1950 ரூபாய். 1950 ரூபாய். உங்களோட உற்பத்தி செலவு 1700 ரூபாய். உங்களுக்கு தேவையான லாபம் 250 ரூபாய். ஆகவே நீங்க விற்க வேண்டிய விலை வந்து 1700 சக 250 1950. ஆனா அந்த விலைக்கு நீங்க விற்கலாம். ஏண்டா அரசாங்கம் சொல்லுது நீங்க அந்த விலைக்கு விற்கிறேன்டா 15% வரி அதுக்கு சேர்க்கணும். இப்ப கேள்வி வந்து, வரியுடன் நீங்க எவ்வளவுக்கு நுகர்வோரிடமிருந்து எந்த விலைக்கு விற்கணும்? அப்ப இதன்படி நாங்க சொன்னாங்க 1950 ரூபாய்க்கு விற்றா எங்களுக்கு 250 ரூபாய் லாபம் கிடைக்கும். அதை தவிர நாங்க இன்னொரு 15% வரி சேர்க்கணும் 1950. அப்ப 1950 தர 15/100 நீங்க சேர்க்க வேண்ட வரியின் தொகை 292 ரூபாயும் 50%. ஆகவே நீங்க நுகர்வோரிடமிருந்து எடுக்க வேண்டிய பெருமானம் 1950 சக 292% 50 எல்லாமாக 2242% 50. அது விளங்கிச்சா? யாருக்கு விளங்கியலாது? எல்லாருக்கும் விளங்கிச்சா அது? விஷாந்தன், ஓகே, குட். அப்ப உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி என்றால் என்ன. ஆங்கிலத்துல அதை வெட் என்று சொல்லுவோம். வேல்யூ ஆடட் டாக்ஸ். வேல்யூ ஆடட் டாக்ஸ். ஓகே. இன்னொரு விடயத்துக்கு நாங்க இந்த சதவீதத்தை பாவிக்கலாம். ஒவ்வொரு நாள் பாவனையிலையும் இன்னொரு விதத்துல நாங்க பாவிக்கிற இடம்தான் வங்கிகள். இப்ப நீங்க ஒரு வங்கியில போய், வங்கி என்னன்னு தெரியும்? பேங்க் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பேங்க். இப்ப பேங்க்ல போய் உங்களுக்கு காசு தேவைன்னா நீங்க ஒரு கடன் எடுக்கலாம். சரியா? உங்களுக்கு ஒரு வாகனம் வேண்டும், அல்லாட்டி உங்களுக்கு ஒரு வீடு வேண்டும் என்றா நீங்க ஒரு வங்கியிடம் சென்று கடனாக ஒரு அமௌண்ட்டை கேட்கலாம். அப்ப நீங்க 1000 சொல்லுங்களேன், 1 லட்சம் கடன் கேட்கிறீங்க, 1 லட்சம் கடன் வேண்டுறீங்க.
ஆனா அந்த வங்கி 1 லட்சத்தை கடனா கொடுத்துட்டு சொல்லுமா நீங்க 1 லட்சம் மாத்திரம் திருப்பி தந்தா காணுமண்டு இல்ல. ஏண்டா வங்கி ஒரு வியாபார ஸ்தாபனம். அப்ப அவள் உங்களுக்கு 1 லட்சம் கடன் தந்தா அவள் சொல்வீனம் சரி 1 லட்சம் கடனுக்கு நீங்க ஒவ்வொரு வருஷமும் 5% அல்லாட்டி 10% வட்டி தாங்க. அதுதான் அவள்கிட்ட வருமானம் பேங்குக்கு வங்கிக்கு. அது சொல்லினா 1 லட்சத்தை தந்துட்டு நீங்க ஒரு வருஷத்துக்கு 10% வட்டி தாங்க. அப்ப வட்டிக்கு ஆங்கிலத்துல சொல்றது இன்ட்ரெஸ்ட். அப்ப அந்த அந்த வங்கி உங்களுக்கு கொடுக்கிற கடனுக்கு அவைகளுக்கு கிடைக்கிற வருமானமாக கொள்வது அவள் உங்களிடமிருந்து அறவிடும் வட்டி. அது 2-3 வகையில வட்டி நீங்க கணக்கெடுக்கலாம். நாங்க இன்றைக்கு படிக்க போறது எளிய வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், எளிய வட்டி. இப்ப இந்த உதாரணத்துல எளிய வட்டி முதலாவது உதாரணத்தை பார்ப்போம். மாதந்தோறும் அல்லது ஆண்டுதோறும் வட்டியை கணிக்கும் பொழுது அதற்கு அடிப்படையாக அமைந்த தொடக்க பணம் மாத்திரம் கருதப்படும் எனின் அவ்வாறு கணிக்கப்படும் வட்டி எளிய வட்டி எனப்படும். உதாரணம் 10% ஆண்டு வட்டி வீதத்தின் கீழ் 5000 கடனாக பெற்ற ஒருவர் அக்கடனில் இருந்து விடுபதற்கு 2 ஆண்டுகள் எடுத்தன. கடனில் இருந்து விலகிறதுக்கு 2 ஆண்டுகள் எடுத்தன. அவர் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி யாது? எவ்வளவுக்கு கடன் வேண்டாரு? 5000 ரூபாய். 5000 ரூபாய். ஒரு ஆண்டுக்கு வங்கிக்கு கட்ட வேண்டிய வட்டி என்ன? நீங்க வட்டி என்ன இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கட்டணும்? இந்த உதாரணத்தின்படி 10% கட்டணும். நீங்க எத்தனை வருடம் எடுக்கிறீங்க இந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு? 2 வருடம். அப்ப நீங்க எத்தனை வருடத்துக்கு இந்த வட்டி கட்டி இருப்பீங்க? 2 வருடம். 2 வருடத்துக்கு வட்டி கட்டி இருப்பீங்க. சரியா? அப்ப நாங்க பார்ப்போம் முதலாவது வருஷத்துக்கு கட்டுற வட்டி என்ன, 2வது வருஷத்துக்கு கட்டுற வட்டி என்ன. அது 2ஐயும் சேர்த்தா உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கும் எவ்வளவு வட்டி கட்டி இருப்பீங்க. அப்ப முதலாவது வருஷத்துக்கு கட்ட வேண்டிய வட்டி என்ன? 5000 தர 10ன் கீழ் 100 10% வட்டி கட்டணும். அது எவ்வளவு? 500 ரூபாய். அப்போ ஒரு வருடத்துக்கு நீங்க கட்ட வேண்டிய வட்டியின் பெருமானம் என்ன? 500 ரூபாய். நீங்க 2 வருடம் எடுத்திருக்கிறீங்க இந்த கடன் கட்டுறதுக்கு. அப்ப எவ்வளவு வட்டி கட்டி இருப்பீங்க வங்கிக்கு எல்லாமாக? 1000 ரூபாய். அதாவது 500 ஒரு வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு 1000 ரூபாய். இது யாருக்கு விளங்கல? எல்லாருக்கும் விளங்கிச்சா? ஓகே. 2வது உதாரணம் பார்ப்போம். 2% மாத எளிய வட்டிக்கு ரூபாய் 8000 கடனாக பெற்ற கண்ணன் 3 மாதங்களுக்கு பின்னர் கடனிலிருந்து விடுபடுவதற்கு செலுத்த வேண்டிய மொத்த பணத்தை காண்க. எவ்வளவு கடன் எடுக்கிறார் கண்ணன்? 800 ரூபாய் கடன் எடுக்கிறாரு. 8000. வட்டி ஒரு மாசத்துக்கா ஒரு வருடத்துக்கா கணக்கெடுக்கப்படுது? இந்த உதாரணத்துல மாதத்துக்கு. ஒரு மாதத்துக்கு எவ்வளவு வட்டி கட்டணும்? எவ்வளவு சதவீத வட்டி? 2%. ஆகவே ஒரு மாதத்துக்கு கட்டுற
ரூபாய் எவ்வளவு நீங்க கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. ஒரு மாதத்துக்கு நீங்க கட்டுற வட்டி எவ்வளவு ரூபாய்? நீங்க கடன் எடுத்த பெருமானம் 8000. நீங்க கட்ட வேண்டிய வட்டி 2% ஒரு மாதத்துக்கு. நான் கேட்கிற கேள்வி, நீங்க வட்டியாக கட்ட வேண்டிய ரூபாயின் பெருமானம் எவ்வளவு ஒரு மாதத்துக்கு? 160 ரூபாய். 160 ரூபாய். அதாவது 8000 தர 2 கீழ் 100, 160 ரூபாய். எத்தனை மாதத்துல இவர் கடனை அடைக்கிறார் கண்ணன்? 3 மாதத்துல. 3 மாதம். ஆகவே 160 ரூபாய் ஒரு மாதத்துக்கு என்றா 3 மாதத்துக்கு எவ்வளவு கட்டியிருப்பார் வட்டியாக? 480 ரூபாய். கேள்வி அவர் கட்டிய வட்டி இல்ல. கேள்வி என்ன? அவர் செலுத்த வேண்டிய மொத்த பணம் என்ன? இப்ப நீங்க அவர் செலுத்த வேண்டிய வட்டி 480, கடனாக வேண்டிய பெருமானம் 8000. ஆகவே அவர் செலுத்த வேண்டிய முழு தொகை 8480 ரூபாய். விளங்கிச்சா? ஓகே, இன்னும் 2 உதாரணங்கள் பார்ப்போம். இப்ப இந்த உதாரணத்தை நீங்க எனக்கு செய்து காட்டுங்க. இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு தானே 2 உதாரணங்கள். இந்த உதாரணத்தை செய்யுங்க. நீங்க இதுல நான் ஒர்க்கிங்ஸ் காட்டியிருக்கிறேன். ஒர்க்கிங்ஸை பார்க்காம செய்து காட்டுங்க. இந்த உதாரணத்தை நீங்க விளங்கி இருக்கான்னு பார்ப்போம். உங்களுக்கு 12% ஆண்டு எளிய வட்டி வீதத்தின் கீழ் 10,000 கடனாக கொடுத்த ஒருவருக்கு வட்டியாக 3600 எவ்வளவு காலத்தின் பின் கிடைக்கும்? யோசிச்சு செய்யுங்க. எனக்கு யோசிச்சு செய்து காட்டுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? 12% எளிய வட்டி எவ்வளவு கடனாக வேண்டாரு? 10,000 ரூபாய். கடனாக வேண்டாரு 10,000. 10,000. ஆகவே ஒரு வருடத்துக்கு அவர் கட்ட வேண்டிய எளிய வட்டியின் பெருமானம் என்ன? 1200. அதாவது 12% தர 10,000, 1200. கேள்வி 3600 எவ்வளவு காலத்துக்கு பின்னர் அவருக்கு கிடைக்கும் வட்டியாக? அப்போ ஒரு வருடத்துக்கு அவருக்கு கிடைக்கப்படும் வட்டியின் பெருமானம் என்ன? 1200. ஆகவே 3600 ரூபாய் கிடைக்கிறதுக்கு எத்தனை வருடம் எடுக்கும்? 3600 1200, 3 வருடம் இல்லையா? இத செய்யுங்க. 4வது உதாரணத்தை செய்து காட்டுங்க எனக்கு. கேள்வி, எளிய வட்டிக்கு கடனாக பெற்ற 7,500 ரூபாய்க்கு 2 ஆண்டுகளுக்கு பின்னர் நேரிட்ட வட்டி 1,200 எனின் அறவிடப்பட்ட ஆண்டு எளிய வட்டி வீதத்தை காண்க. எவ்வளவு கடனாக பெற்றார்? முதல் எவ்வளவு ரூபாய் கடனாக பெறப்பட்டது? 7,500. எல்லாமாக 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் செலுத்திய மொத்த வட்டி எவ்வளவு? 1,200.
1200. அது 2 ஆண்டுக்கு பின்னர். ஆகவே ஒரு ஆண்டுக்கு அவர் செலுத்திய வட்டி எவ்வளவாக இருக்கும்? 600 ரூபாய். 1200 வகுத்தல் 2 என்ற 2 வருடத்துக்கு கட்டிய வட்டி 1200. ஆகவே ஒரு வருடத்துக்கு அவர் கட்டிய வட்டி 600 ரூபாயாக இருக்கும். இது கேள்வி வட்டி சதவீதத்தை காண்க. ஆகவே அவர் கட்டிய வட்டி 600 ரூபாய், அவர் எடுத்த கடன் 7500. ஆகவே வட்டியின் சதவீதம் 600 கீழ் 7600 தர 100 8%. விளங்கிச்சா அது? ஓகே, 5வது உதாரணத்தை செய்து காட்டுங்க எனக்கு. உடைய இந்த உதாரணத்தை கேள்வி: ஆண்டுதோறும் 7.5% எளிய வட்டியை செலுத்துவதன் பேரில் 25 ரூபாயை கடனாக பெற்ற ஒருவர் எவ்வளவு காலத்திற்கு பின்னர் மொத்தமாக 28,750 செலுத்த நேரிடும்? அவர் எடுத்த கடன் எவ்வளவு? அவர் வாங்கிய கடன் எவ்வளவு? 25,000. அவர் செலுத்த வேண்டிய வட்டியின் சதவீதம் எவ்வளவு? 7.5. ஆகவே அவர் ஒரு வருடத்துக்கு கட்ட வேண்டிய வட்டியின் பெருமானம் எவ்வளவு? 25,000 தர 7.5 கீழ் 100. ஒரு வருடத்துக்கு கட்ட வேண்டிய வட்டி 1875 இல்லையா? கேள்வி ஒருவர் எவ்வளவு காலத்திற்கு பின் 28,750 செலுத்த நேரிடும்? இந்த 28,750 அவர் கடனாக பெற்ற 25,000 உள்ளது. ஆகவே அவர் செலுத்திய வட்டி எவ்வளவாக இருக்கும்? இந்த 28,750 28,750 அவர் செலுத்திய வட்டியின் முழு தொகை எவ்வளவாக இருக்கும்? நான் கேட்கிற கேள்விகள் வாங்கிச்சா? அதாவது அவர் எல்லாமாக 28,750 ரூபாயை செலுத்துறார். அந்த 28,750 அவர் வேண்டிய கடன் பெருமானமும் அடங்கும். மிகுதிதான் வட்டி. ஆகவே அவர் செலுத்திய வட்டியின் முழு பெருமானம் என்ன? 3,750 இல்லையா? ஒரு வருடத்திற்காக கட்டிய வட்டி 1,875. ஆகவே எத்தனை வருஷத்துக்கு பிறகு 3,750 கட்டி இருப்பாரு? 3,750 கீழ் 1,875 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் அந்த தொகையை கட்டியிருப்பார். விளங்கிச்சாது? ஓகே, ரைட். அப்ப இன்றைக்கு நாங்க வேல்யூ ஆடட் டாக்ஸை பற்றி படிச்சோம், வட்டி இன்ட்ரெஸ்ட பற்றி படிச்சோம். அதோட எங்களோட சதவீதம் டாபிக் முடிஞ்சுது. நான் இதுல இருக்கிற உதாரணங்களை இதுல இருக்கிற கேள்வியில உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா தருவேன். செய்து கொண்டு வரணும். இல்லாட்டி எனக்கு செய்து அனுப்பணும். எனக்கு எல்லாரும் இந்த லாஸ்ட் டைம் கொடுத்த ஹோம்ஒர்க் செய்து அனுப்பல. 2 பேர் தான் எனக்கு செய்து அனுப்பினவர். நீங்க எவ்வளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் கூட எடுக்கலாம். சரியா? ஆனபடியா நீங்க நாங்க கொடுக்குற ஹோம்ஒர்க்கை நீங்க அட்டெம்ப் பண்ணணும். பிள்ளையா செய்தா பரவாயில்ல, ஆனா நீங்க அட்டெம்ப் பண்ணணும், செய்து பார்க்கணும். ரைட்? செய்து பார்த்து அனுப்புங்க. பிளவிட்டா பரவாயில்ல, பிளவிட்டாத்தான் தெரியும் இதுல பிளவிட்டோம்னு அதை நாங்க சரிப்படுத்தலாம். ஓகே, அப்ப நான் இந்த ஹோம்ஒர்க் அனுப்புவேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அடுத்த கிளாஸ்க்கு முதல் இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் செய்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஆல்ரைட்.
நாங்க சார் இப்போ Thank you. கிளாஸ் முடிப்போம். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ